ஏன் அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் மதுரை மீனாட்சிக்கு தங்கத்தால் ஆன காலனியை காணிக்கையா கொடுத்தாருன்னு தெரியுமா? மதுரை கலெக்டர் ரூஸ் பீட்டர் மீனாட்சி கோயிலுக்கு தினம் வந்து வணங்குவார். ஒரு நாள் நல்ல மழை இரவில் கொலுசு சத்தம் கேட்டு கண் விழிச்சாரு. அந்த கொலுசு சத்தம் கேட்ட திசையை நோக்கி போய் பார்த்தாரு. அவரோட பங்களாவுக்கு வெளியே பட்டு வஸ்திரம் நகையும் அணிந்து தோன்றிய சிறுமியை பார்த்தாரு. அந்த சிறுமி காலனி இல்லாமல் கொலுசு போட்டிருந்ததை பார்த்து அந்த சிறுமியை பின்தொடர்ந்தார். அந்த சிறுமி திடீர்னு காற்றுல மறைஞ்சி போயிட்டாங்க. அப்போது அங்கே வந்த வைகை ஆற்று வெள்ளத்தில் அவருடைய பங்களா தரைமட்டம் ஆயிடுச்சு. தன்னை காப்பாற்ற வந்த அந்த சிறுமி தான் வணங்கும் மதுரை மீனாட்சி தான் என்று உணர்ந்து மீனாட்சிக்கு தங்க பாதுகையை காணிக்கையை தந்தார். இப்போவும் சித்திரை திருவிழா சமயத்தில் மீனாட்சி அதை நீங்கள் அணிந்து வருவதை பார்க்கலாம். தான் மரணம் அடைந்த பிறகு மீனாட்சியை பார்த்துற மாதிரி மதுரையிலேயே தன்னை அடக்கம் பண்ண சொல்லிட்டாரு. 200 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த இந்த விஷயம் தன்னை நம்பினவங்களை எந்த மதமாக இருந்தாலும் தாய் மீனாட்சி நிச்சயம் காப்பாற்றுவான்.